வணக்கம். சில நேரங்கள்ல ஒரு சின்ன தீப்பொறி ஒரு பெரிய காட்டுத்தீயே உண்டாக்கிடும் இல்லையா? சமீபத்துல இந்தியால அப்படிதான் ஒண்ணு நடந்தது. இங்கேயோ மேற்கு ஆசியாவுல நடந்த ஒரு போர், இங்க இந்தியால ஒரே ஒரு வார்த்தையால ஒரு பெரிய லாக்டவுன் பீதிய கிளப்பி விட்டுடுச்சு. எப்படி ஒரு உலக அரசியல் நெருக்கடி நம்ம ஒவ்வொருத்தரோட மொபைல் போன் வரைக்கும் வந்து ஒரு விதமான பதற்றத்தை ஏற்படுத்துச்சுன்றத பத்தி தான் இந்த பகுதியில நாம விரிவாக பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஒரே ஒரு பேச்சு, அது எப்படிங்க நாடு முழுக்க திரும்பவும் லாக்டவுன் வரப்போகுதோன்னு ஒரு பய அலைய உருவாக்க முடியும்? ஒரு சில வார்த்தைகள் எப்படி இவ்ளோ பெரிய குழப்பத்தை உண்டாக்கும்? வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பாப்போம். முதல்ல இந்த பீதி எவ்ளோ வேகமா பரவுச்சுன்னு பாருங்களேன். பிரதமரோட பேச்சு முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே கூகுள்ல இந்தியா மீண்டும் லாக்டவுன் செய்திகள் மாதிரியான தேடல்கள் பயங்கரமா அதிகமாயிடுச்சு. மக்களுக்கு பழைய கோவிட் காலம் ஞாபகம் வந்து மறுபடியும் ஒரு முடக்கம் வந்துருமோன்னு பதட்டத்தோட தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, எனர்ஜி லாக்டவுன் அப்படின்னு ஒரு புது வார்த்தை கூட ட்ரெண்ட் ஆச்சு. அதாவது இந்த முறை நோயால் அல்ல, பெட்ரோல் கேஸ் பற்றாக்குறையால ஒரு லாக்டவுன் வருமாங்கிற ஒரு புதுவிதமான பயம். இது வெறும் ஆன்லைன்ல நடந்த தேடல் இல்ல, மக்களோட மனசுல ஆழமா ஒரு அச்சத்தை விதைச்சுது. இந்த டிஜிட்டல் பீதி ஆன்லைனோட மட்டும் நிக்கலங்க. ஹைதராபாத் மாதிரி நகரங்கள்ல மக்கள் தங்களோட வண்டிகளுக்கு பெட்ரோல் போட மணிக்கணக்கா வரிசையில நிக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல் வாசல்ல நின்னுட்டு இருந்த பெற்றோர்கள் கூட லாக்டவுன் திரும்ப வருமான்னு ரொம்ப கவலையோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க, ஒரு சின்ன வதந்தி எப்படி நிஜ வாழ்க்கையில ஒரு பெரிய பதட்டத்தை உண்டாக்கியிருக்குன்னு. அப்போ இவ்ளோ கலேபரமாச்சு. உண்மையில பிரதமர் என்னதான் பேசினாரு? அவர் லாக்டவுனுங்கிற வார்த்தைய பயன்படுத்தினாரா? வாங்க, அந்த வதந்தியோட மூலத்தை தேடி போய் உண்மையில என்ன நடந்ததுன்னு பாப்போம். இதுதான் அவர் பேசின அந்த முக்கியமான வரிகள். பாராளுமன்றத்துல மேற்காசிய போர் பத்தி பேசும்போது பிரதமர் மோடி இந்த போரினால் ஏற்பட்ட கடினமான சூழல் நீண்ட காலத்திற்கு நீடிக்கும்னு சொன்னாரு. அதோட கோவிட்-19 பெருந்தொற்றின் போது நாம் ஒற்றுமையாக நின்றது போல இப்போதும் தயாராகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும்னு சொன்னாரு. இங்க நல்லா கவனிங்க, அவர் லாக்டவுன் என்ற வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்தல. இங்கதான் மொத்த குழப்பத்தோட ஆணிவேரே இருக்கு. மக்கள் கோவிட்ங்கிற வார்த்தைய கேட்ட உடனேயே அவங்க மனசுக்கு பழைய லாக்டவுன், வீட்டுக்குள்ளேயே இருக்கணுங்கிற உத்தரவுகள், அந்த சுகாதார நெருக்கடியெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆனா பிரதமரோட பேச்சோட உண்மையான நோக்கம் அது இல்ல. அவர் சொன்னது ஒரு புவிசார் அரசியல் மற்றும் எரிசக்தி நெருக்கடிய பத்தி. அதை சமாளிக்க நம்ம எல்லாரும் ஒற்றுமையா, பொருளாதார ரீதியா தயாரா இருக்கணும்னு தான் அவர் அழைப்பு விடுத்தாரு. இதுதான் அந்த பேச்சோட சாரம். அப்போ பிரதமர் ஏன் இவ்ளோ தீவிரமா ஒரு நெருக்கடிய பத்தி பேசணும்? அதுக்கான பதில் இங்கிருந்த ஆயிரக்கணக்கான மைல்கள் தள்ளி மேற்காசியாவுல நடந்துகிட்டு இருந்த ஒரு போர்க்களத்துல இருக்கு. ஒரு மூலையில நடக்கிற போர் எப்படி நம்ம எல்லாரையும் பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வாங்க, இந்த புது உலகளாவிய சவால இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். நிலைமை எவ்ளோ வேகமா மோசமாச்சுன்னு மட்டும் பாருங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்படுது. கத்தார் மாதிரி முக்கியமான எரிவாயு உற்பத்தி நாடுகள் உற்பத்தியை நிறுத்துறாங்க. கடைசியா இந்த சண்டை அந்த பகுதியில் இருக்கிற 9 நாடுகளுக்கு பரவிடுச்சு. யோசிச்சு பாருங்க, வெறும் ஒரு வாரத்துக்குள்ள ஒரு இடத்துல ஆரம்பிச்ச பிரச்சனை எப்படி ஒரு உலகளாவிய நெருக்கடியா உருவெடுத்திருக்குன்னு. இந்த முழு நெருக்கடியோட மையப்புள்ளியா இருக்கிறது ஒரு சின்ன நீர்வழிதான். அதோட பேரு ஹார்முஸ் ஜலசந்தி. இது ஏன் இவ்ளோ முக்கியம்? ஏன் இத உலகத்தோட எரிசக்தி தமணின்னு சொல்றாங்க? வாங்க, அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம். உலக அரசியல்ல சோக் பாயிண்ட், அதாவது நெருக்கடி பகுதின்னு சொன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு சின்ன சந்து மாதிரி. உலக வர்த்தகத்துல முக்கியமா எண்ணெய், எரிவாயு கொண்டு போற பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் இந்த சின்ன சந்து வழியாதான் போயாகணும். இந்த ஒரு சின்ன பாதைய மூடிட்டாங்கன்னா அது உலகத்தோட மொத்த சப்ளை செயினையும் முடக்கிடும். ஹார்மஸ் ஜலசந்தி அப்படிப்பட்ட ஒரு இடம். இப்போ இந்த நம்பரை பாருங்க, 20%. அடிங்கப்பா, உலகத்துல விற்பனையாகிற மொத்த எண்ணெயில 5ல் 1 பங்கு இந்த சின்ன ஒரே ஒரு ஜலசந்தி வழியாதான் போய்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு 5 எண்ணெய் கப்பல்ல ஒரு கப்பல் இந்த வழியாதான் போகுது. இந்த ஒரு பாதைய அடைச்சிட்டா அது உலக எரிசக்தி சந்தையில எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இது உலக பிரச்சனை. இதனால இந்தியாவுக்கு நேரடியா என்ன பாதிப்பு? இங்கதான் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற எல்பிஜி சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதுல 90% இறக்குமதி செய்யப்படுது. அதுவும் இதே ஆபத்தான ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாதான் வருது. அதனாலதான் அங்க ஒரு சின்ன தீப்பொறி பறந்தா கூட இங்க நம்ம சமையலறையில ஒரு பெரிய வெடி வெடிக்கும்.
இதுதான் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால். அந்த முக்கியமான பாதை முடக்கப்பட்டதால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டது, அதோட பொருளாதார அதிர்வலைகள் இந்தியாவையும் உலகத்தையும் எப்படி தாக்கியது, ஒரு சின்ன நீர்வழி மூடப்பட்டது எப்படி உலக வர்த்தகத்தையும் விநியோகச் சங்கிலியையும் நிலைகுலைய வச்சதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த நெருக்கடியோட உண்மையான முகம் இதுதான். இந்தியால எல்பிஜி சிலிண்டர் விலை நூத்துக்கணக்கான ரூபாய் ஏறிடுச்சு. கள்ளச்சந்தையில ஒரு சிலிண்டரோட விலை 4000 ரூபாய் வரைக்கும் போச்சு. மக்கள் பெட்ரோலுக்காகவும் கேஸுக்காகவும் நீண்ட வரிசையில நின்னதை நாம பார்த்தோம். நிறைய பேரு பயந்து போய் இண்டக்ஷன் அடுப்புகளை வாங்க ஆரம்பிச்சாங்க. அதோட விற்பனை 30 மடங்குக்கு மேல அதிகரிச்சுது. சில ஹோட்டல்கள்ல கேஸ் தட்டுப்பாடால அவங்க மெனுவையே குறைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, ஒவ்வொரு இந்திய குடும்பத்தோட வலியோட கதை. இது வெறும் இந்தியாவோட பிரச்சனை மட்டும் இல்ல. நம்ம அண்டை நாடான இலங்கையில எரிபொருளை மிச்சப்படுத்த வாரத்துக்கு 4 நாள் வேலைன்னு அறிவிச்சாங்க. பிலிப்பைன்ஸ்ல தேசிய எரிசக்தி அவசர நிலைய பிரகடனப்படுத்தினாங்க. சர்வதேச எரிசக்தி நிறுவனம் இந்த அதிர்ச்சியா 1970கள்ல ஏற்பட்ட எண்ணெய் நெருக்கடியை விட மோசமானதுன்னு சொல்லிருக்கு. இது ஒரு உலகளாவிய நெருக்கடிங்கிறத இந்த சம்பவங்கள் நமக்கு தெளிவா காட்டுது. இப்ப நாம மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். இந்த உலகளாவிய நெருக்கடியோட பின்னணியில பிரதமரோட வார்த்தைகளோட உண்மையான அர்த்தம் என்ன? வரப்போற சவால நாம எப்படி பார்க்கணும்? இது நம்மளோட ஒற்றுமைக்கான ஒரு சோதனை. ஆக இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். பிரதமர் கோவிட் பெருந்தொற்று ஒப்பிட்டது திரும்பவும் ஒரு லாக்டவுனை கொண்டு வரதுக்காக இல்ல. அதுக்கு பதிலா நாம இப்ப சந்திக்கிற இந்த புது பொருளாதார நெருக்கடியோட தீவிரம் கோவிட் காலத்துல இருந்த அளவுக்கு பெரியதுன்னு மக்களுக்கு புரிய வைக்கத்தான். இது நாம எல்லாரும் ஒற்றுமையா செயல்பட வேண்டிய நேரம்னு வலியுறுத்தத்தான் அவர் அப்படி சொன்னாரு. அப்படியானா நாம என்ன செய்யணும்? அரசாங்கத்தோட அழைப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. முதல்ல இந்த எரிசக்தி மற்றும் விநியோகச் சங்கிலி நெருக்கடி ஒரு நீண்ட கால பிரச்சனைன்னு நாம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவதா, இந்த மாதிரி சமயங்கள்ல நடக்கிற கள்ளச்சந்தை பதுக்கலுக்கு எதிரா நாம ரொம்ப விழிப்பாடுக்கணும். கடைசியா, கோவிட் காலத்துல நாம காட்டின அதே டீம் இந்தியா மனப்பான்மையோட, அதாவது ஒற்றுமையா இருந்து இந்த பொருளாதார சவாலை நாம ஒன்னா சேர்ந்து ஜெயிக்கணும். கடைசியா, இந்த எல்லா நிகழ்வுகளும் நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. உண்மைதான், உலகம் இப்போ லாக்டவுன்ல இல்ல. ஆனா ஒரு மூலையில நடக்கிற போர் உலகம் முழுவதுக்கும் சப்ளை செயினை உடைச்சு பொருளாதாரத்தை ஆட்டி படைச்சு நாடுகளுக்கு நடுவுல பதட்டத்தை உருவாக்குதுன்னா, நம்ம இந்த ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட உலகம் உண்மையிலேயே சிதறிக்கிட்டு இருக்கா? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.